योगीराम शरद कुमार, योगीराम शरद कुमार, योगीराम शरद कुमार, जय गुरुदेव. பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு முதல்ல என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் அன்பே சிவம் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் பேச போறேன். இறைவனானவர் ஒரு அன்பின் வடிவம், கருணையின் வடிவம். இப்போ நமக்கு இந்த ஆன்மீகத்தினுடைய அடித்தளமே இந்த அன்பு தான். இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரிடமும் அன்போடும் கருணையோடும் இருக்கும். உயிர்கள் அப்படின்னா அது மனிதர்கள் மட்டுமல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளிடமுமே நம்ம அதே அன்போடும் கருணையோடும் இருக்கணும். திருமூலர் அவர்கள் சொல்றாரு, என்னதான் கடுமையான வெயில தவம் செஞ்சாலும், பனியிலும் நீர்நிலைகளில தவம் செஞ்சாலும், ஒரு காடுகளை போய் ஒரு பாறை இடுக்கல தவம் செஞ்சாலும், யோக பயிற்சிகளை செஞ்சாலும், திருமந்திரங்களை ஓதி இருந்து நம்மளுடைய இந்த வேள்விச்சின்னு சொல்லக்கூடிய அந்த தீயில நம்மளுடைய இந்த எலும்புகளை எல்லாம் அதுல விறகாக்கி நம்மளுடைய சதையிலாம் அதை அறுத்து போடக்கூடிய ஒரு அரிய செயலை செய்தாலும் கூட மற்ற உயிர்களிடமும் இறைவனிடமும் அன்பு இல்லை அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்துல அந்த இறை உணர்வானது ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அன்பு அப்படிங்கிறது தான் இந்த இறைவனை அடையறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி மகான்கள் எல்லாம் எப்படி எல்லா உயிர்களிடமும் அன்போடு இருந்து அருள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். முதல்ல திருமூலர் அவர்கள் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். திருமூலர் அவர் 63 நியாயமான்கள்ல ஒருவர். அவர் சித்தர் மரபுல அவர் முதன்மையான சித்தரா கருதப்படுறார். அவர் திருத்தலையிலாயத்துல தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாபெரும் தவயோகி. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுந்தரநாதர் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அவர் நந்தி பகவான் கிட்டேயே உபதேசம் பெற்றவர். அவர் அந்த திருக்கைலாயத்துல தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அகத்தியர் முனிவர் கிட்ட ஒரு அன்பின் பால் அவரை போய் பார்க்கறதுக்காக போறாரு. அப்ப போகும்போது தென் திசை நோக்கி பயணம் பண்றாரு. பண்ணும்போது பார்த்தா ஒரு கிராமத்து வழியா போறாரு. அங்க ஒரு மாடு மேய்ப்பவர், அவர் பேர் மூலர், அவர் இறந்து கிடக்குறாரு. அவரை சுற்றி அந்த மாடு மேய்ப்பவருடைய அந்த பசுக்கள் எல்லாம் சுற்றி அவர் சுத்தி அழுதுட்டு இருக்கு அவர் இறந்ததை பார்த்து. இதை பார்த்து ரொம்ப மனம் என்ன பண்றாருன்னா, திருமூலர் அவர்கள் கூடு விட்டு கூடு பாய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சித்தி மூலமா அவருடைய உடலை ஒரு குகையின் கீழ் விட்டுட்டு அவர் போய் அந்த மூலனுடைய உடலுக்குள்ள புகுந்துக்கிறார். அவர் அப்புறம் உயிர் பெற்று எழுந்த உடனே அந்த பசுக்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க உணவு இருந்துட்டு அவரோட இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இவர் போய் திரும்ப அவர் உடல் இருக்கான்னு பாக்குறப்போ அவரோட உடல் அந்த இடத்துல இல்லை, அது மறைஞ்சு போயிடுது. அப்புறம் தான் அவர் உணர்றாரு, இந்த சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடல்ன்றத உணர்றாரு. அவர் அந்த உடலையே இருந்து 3000 ஆண்டுகள் தவம் செஞ்சு ஆண்டுக்கு ஒரு பாடல் 3000 பாடல்கள் எழுதுறாரு. அதுதான் அந்த திருமந்திரம். இந்த மூலன் அப்படின்றவருடைய உடலுக்குள்ள அவர் புகுந்தனாலதான் அவர் பெயர் திருமூலர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே அப்படின்னு. அதாவது அன்பும் சிவமும் வேறு வேறு கிடையாது, அது ரெண்டும் ஒண்ணுதான். அது வேறன்னு சொல்றவங்க அறியாமையில தான் அதை சொல்றாங்க. ஒருத்தர் கிட்ட நம்ம காட்டக்கூடிய அன்புங்கிற அந்த திருவருள் தான் நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடின்னு சொல்றோம். இப்ப யாரெல்லாம் இது இறைவனோட கிருபையால உணர்றாங்களோ அவங்க எல்லாம் மற்றவங்க கிட்ட அன்பு காட்டுவாங்க. அந்த அன்பு வளர்ந்து வளர்ந்து அவங்களுக்குள்ள சிவமா அவங்க உயிர்ல போய் கலந்துருக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த பேரின்ப பெருவாழ்வு அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அன்பே சிவம்னு அவர் வாழ்க்கை மூலியமா வாழ்ந்து காட்டியவர் தான் திருமூலர் அவர்கள். வள்ளலார் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்னு சொல்றாரு. அதாவது ஒரு பயிருக்கு தண்ணி இல்லாம அது வாடி கிடக்கும் போது அதை பார்த்து மனம் அந்த வார்த்தையை சொல்றாரு. நமக்கெல்லாம் தான் மனிதர்கள் எல்லாம் பெருசா, அவர்களுடைய வழிகள் தான் பெருசா தெரியுது. ஆனா இறைவனுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு எல்லா ஜீவராசியுமே ஒன்றுதான். எல்லாருடைய துன்பத்தையுமே அவர் ஒரே மாதிரியாக பார்த்துதான் அருள் செஞ்சிருக்காரு. ரமண பகவான் கூட லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி ஒரு பசு சுவாமியோடைய அத்தனை அன்பா இருந்தாங்க. சுவாமிக்கும் அந்த பசு மேல அத்தனை ஒரு அன்பு. நம்ம எல்லாம் எப்படி சுவாமியை போய் பார்க்க போற மாதிரி அந்த ஹால்ல டிவோட்டிஸ் உட்கார்ந்து இருக்க மாதிரி இந்த பசுவும் போய் சுவாமியை பார்க்க போறாங்க. இப்ப சுவாமியோட காதல் ஏதோ சொல்றாங்க. உடனே சுவாமி அங்க பக்கத்துல ஒருத்தர் சின்ன சுவாமி அப்படின்னு இருந்தார். அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி காலையில லக்ஷ்மிக்கு இட்லி கொடுக்கலையாமே, அப்படியா அப்படின்னு. அதுக்கு உடனே அங்க இருந்தவர் சொல்றாரு, ஆமா சுவாமி, இந்த இட்லி இல்ல, உப்புமா தான் இருந்தது, கொடுப்போம், லக்ஷ்மி சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு. உடனே பகவான் என்ன சொல்றாரு, நீங்க போய் உள்ள சமையல் அறையில இட்லி இருக்கான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கவர் அவர் போய் பார்த்துட்டு, சுவாமி இட்லி எதுவும் இல்ல, மௌனி சுவாமின்ற ஒருத்தருக்கு 4 இட்லி எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்னு சொன்னாரா. உடனே ரமண பகவான் சொன்னாரா, அவருக்கு 2 இட்லி போதும், 2 லட்சுமி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் எப்படி ஒரு கோரிக்கை இருந்து சுவாமி கிட்ட ஒரு ஆசையோட
நமக்கு தேவையானதை கேட்குறோம், அவங்க அருள் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் செய்கிறாங்கிறது தான் பகவான் இந்த இடத்துல உணர்த்துறாரு. இதே போல ஒரு முறை லக்ஷ்மி வந்து வேகமா சுவாமி கிட்ட ஓடி வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு ரமண பகவான் கேட்கும்போது, இல்ல சுவாமி, மேலெல்லாம் அத்தனை அழுக்கா இருக்கு பசு மேல, அதுவும் இல்லாம மூக்குல இருந்து ரத்தமா ஊத்துது, அதனாலதான் தடுத்தோம் அப்படின்னு. உடனே பகவான் கேட்கிறாரு, ஏன் என்னாச்சு, ஏன் மூக்குல இருந்து ரத்தமா ஊத்துது அப்படின்னு. இல்ல சுவாமி, லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி மூக்கெல்லாம் கையில் போட்டோம், அதனால அப்படி ஓடி வரா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து பகவான் சொன்னாரா, அப்ப அந்த வலி தாங்க முடியாம தான் என்கிட்ட ஆறுதலுக்காக ஓடி வந்திருக்கா, அவளை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மறுபடியும் போய் அவங்களுக்கு வந்து சமையல் அறையில வந்து இட்லி இருக்கான்னு பாருங்க, பழங்கள் இருக்கா கொண்டு வந்து கொடுங்க, சுவாமி கொடுத்து ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டார். அப்ப ரமண பகவான் அங்க இருக்கவர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு துன்பம் இருந்தா என்கிட்ட ஓடி வரீங்களோ அதே மாதிரி தானே லக்ஷ்மியும் வந்தா, அவளை ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு துன்பம்னு வரும்போது நீங்க எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, தலையெல்லாம் சீவிருக்கீங்களான்னு பார்த்துட்டா வரீங்க, ஏன் லக்ஷ்மியை மட்டும் அப்படி பாக்குறீங்கன்னு சுவாமி கேட்டார். அப்போ நம்ம துன்பத்தை தான் நம்ம பெருசா பார்க்கிறோம், மற்ற உயிர்கள் அப்படி பார்க்கறது இல்லை, அதை நம்ம பார்க்கணுங்கிறது தான் சுவாமி அந்த இடத்துல உணர்க்கிறார். அதாவது இந்த மாதிரி உயிரினங்கள் மட்டும் இல்லாம எல்லா ஜீவராசிகளுக்குமே, அதாவது அடிப்படையா அவங்க காட்டக்கூடியது எல்லாமே, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த அன்பும் கருணையும் மட்டும்தான். எத்தனை துன்பங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அன்பு, அந்த கருணை, அருள் மட்டும்தான். நாம தனக்கு வந்து ஒரு துன்பம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு கூட அவங்க அருளை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை நம்மளுடைய பகவான் யோகி ராமசுரகுமார் அவர்கள் வந்து சண்டை தெரு வீட்டுல இருக்காரு சுவாமி. அப்போ ஒரு ரவுடி வந்து ரொம்ப மோசமான வார்த்தையில, கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி சுவாமியை வெளியே வர சொல்லி குடிச்சிட்டு ரொம்ப மோசமா பேசினாங்க. இப்போ பகவான் வெளியில வந்துட்டு கையில வந்து ஒரு கத்தியோட வந்திருக்காரு, அதாவது சுவாமி நான் இந்த க்ஷணமே நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுருக்காரு. பகவான் ஓடி வந்து ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தாராம். அந்த ஆள் அந்த கத்தியை தூக்கி போட்டு வீலுன்னு கத்திட்டு ஓடிட்டார். அப்ப கூட சுவாமி கையை தூக்கி அந்த ஆளுக்கு ஆசீர்வாதம் தான் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த அன்பும் கருணையும் தான். இதே போல சுவாமி சன்னதியில வீட்டுல இருந்தப்போ தேவகி அம்மா ஒரு நாள் வந்து மாடிக்கு போய் பார்த்துருக்காங்க. அங்க பக்கத்து வீட்டுல ஒரு மரத்துல வந்து மாங்காய் வந்து இருந்திருக்கு. அதை வந்து அம்மா பார்த்துருக்காங்க, என்ன இத்தனை அருமையா இருக்கு, அழகா இருக்கு, இதுல வந்து சுவாமிக்கு சட்னி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டு மாங்கால இருந்து எடுத்துட்டு வந்த சுவாமி விரும்ப மாட்டாருன்னு அம்மா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் நல்ல மழை இருந்திருக்கு. அப்புறம் இவங்களுக்கு சுவாமி கிட்ட வந்து பக்தர்களுக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வரும், அதை அம்மா படிச்சு காட்டுவாங்க. அப்போ ஒரு முறை அதே மாதிரி ஒரு பக்தர் எழுதியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, இந்த மாதிரி நான் வாழ்க்கையில பண்ணாத குற்றங்களே கிடையாது, நான் வந்து அவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கேன், என்ன மாதிரி பாவிகளுக்கு உங்களை மாதிரியான மகாத்மாக்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்ப தேவகி அம்மா நினைக்கிறாங்க, ஆமா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மகாத்மாக்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஆனா அதை வந்து அம்மா கேட்கல, மைண்ட்ல மட்டும் நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சுவாமியும் அம்மாவும் வெளியில வந்து சுதாமலா அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும் போது அங்க வந்து பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி அத்தனை அழகா இருந்த அந்த மாங்காய் ரொம்ப வந்து ஒரு மலையில வந்து அழுகி போன நிலையில மேல எல்லாம் புள்ளி வந்து ஒரு குரங்கால கடிக்கப்பட்டு ஒரு சேத்துல விழுந்து கிடக்கலாம். அப்போ வந்து அம்மா அந்த மாங்காவை பார்த்து நினைச்சாங்களா, 2 நாள் முன்னாடி அத்தனை அழகா இருந்தது, இன்னைக்கு இப்படி வந்து கீழே விழுந்து கிடக்குதே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அப்போ சுவாமி என்ன பண்ணாரா, தேவகி அம்மாவை கூப்பிட்டு அந்த மாங்காவை போய் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அம்மா நினைச்சாங்களா, போச்சு சுவாமி இன்னைக்கு நம்மளை சாப்பிட வைக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போய் அந்த மாங்காவை எடுத்துட்டு வந்தாங்க. உடனே சுவாமி இப்படி திருப்பி பார்த்துட்டு போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வர சொல்லி அம்மாவை நினைச்சாங்க. அப்போ அம்மா வந்துட்டு சரி இது கழுவிட்டு வரலாமா பகவான் கேட்டதுக்கு, சுவாமி இது கழுவ வேண்டாம், கத்தி மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சுவாமி இதை பார்த்துட்டு அந்த அத்தனை மோசமான ஒரு காயில ஒரே ஒரு பகுதி மட்டும் ரொம்ப சிவப்பா பழுத்திருந்தது. அதை மட்டும் சுவாமி கட் பண்ணி அதை சாப்பிட்டு மீதி தேவகி அம்மா கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டப்ப அத்தனை சுவையா இருந்தது. அம்மா நினைச்சாங்க சுவாமி எதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு. அப்பதான் அம்மா உணர்றாங்க, அதாவது அம்மா நினைச்சிருந்தாங்க இல்லையா, இந்த லெட்டர் போட்டவங்களுக்கு வந்து என்ன ஒரு மகாத்மாவால பண்ண முடியும் அப்படின்றது தான் சுவாமி குறிப்பால எப்படி உணர்த்துறாருன்னா, எப்படி ஒரு மோசமான ஒரு மாங்கால ஒரு பகுதி நல்ல பகுதியா இருக்கும், அது மாதிரி எத்தனை மோசமானவர்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், அது வழியாக மகாத்மாக்கள் அவர்களுக்குள்ள போய் அவங்களை சீர் செய்வார்கள் அப்படிங்கிறது தான் சுவாமி அந்த இடத்துல உணர்த்திருக்காரு. அப்போ இப்படி மகான்களுடைய வாழ்க்கையில இருந்து அவர்கள் உணர்த்தக்கூடிய உண்மைகளை நம்ம உணர்த்துக்கிறோம். எல்லோருக்கிட்டையும் அதே அன்போடும் கருணையோடும் நாமும் இருக்கணும். இப்போ நாம எல்லாரும் இங்க இருக்கோம், நிறைய பேருக்கு முன்பின் அறிமுகம் கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒற்றுமையா அமர்ந்திருக்கணும். நமக்கெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய பகவான் யோகி ராமசுரகுமார் அவர்கள். இது சுவாமியோடைய குடும்பம், சுவாமியால உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம். சுவாமி வந்து சில சமயங்கள் எல்லாம் கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணா அத்தனை சீக்கிரம் இறக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு எவ்வளவு அருள் கொடுத்தாலும் போதும்னு தோணாது, அப்பேற்பட்ட ஒரு குரு அப்படின்னு சொல்லி கருணாகரன் ஐயா சொன்னார்.
அந்த மாதிரி சுவாமி கருணாமூர்த்தி, அவர் கருணையின் வடிவம். இப்ப சுவாமி அப்படி இருக்கப்ப அவரோட குடும்பமும் எப்படி இருக்கணும்னா அதே கருணையும் அன்பும் ஒற்றுமையோட இருக்கணும். சுவாமி கிட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை சுவாமி நம்ம எல்லாருக்கும் அருள் செய்யணும். என்னைக்கும் இந்த அன்பும் ஒற்றுமையும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிலைத்திருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய ரவிராம்.